காரில் ஏசிக்கு கூட இவ்வளவு பராமரிப்பு இருக்கா? கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெயில் காலம் வந்தாலே காரில் ஏறியவுடன் பலரும் முதலில் செய்வது ஏசியை முழு வேகத்தில் இயக்குவதுதான். ஆனால் காரின் ஏசியை சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்றால் எரிபொருள் செலவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஏசியின் செயல்திறனும் குறைந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவில் பழுது பார்க்கும் நிலையும் ஏற்படலாம். எனவே காரின் ஏசியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கார் வைத்திருப்பவர் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பலர் காரை வெயிலில் நிறுத்திய பிறகு காருக்குள் அமர்ந்தவுடன் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடிவிட்டு உடனே ஏசியை முழு வேகத்தில் இயக்கி விடுவார்கள். இதனால் காருக்குள் தேங்கியிருக்கும் அதிக வெப்பத்தை குளிர்விக்க ஏசி அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு பதிலாக முதலில் ஜன்னல்களை சில நொடிகள் திறந்து வைத்து உள்ளே இருக்கும் சூடான காற்றை வெளியேற்றிவிட்டு பிறகு ஏசியை இயக்கினால் அது விரைவாகவும் திறமையாகவும் குளிர்விக்கும். அதேபோல் தேவையில்லாமல் எப்போதும் மிக குறைந்த வெப்பநிலையில் ஏசியை இயக்குவதும் சரியான பழக்கம் அல்ல. மிகவும் குறைந்த வெப்பநிலையை தொடர்ந்து பயன்படுத்தினால் எரிபொருள் செலவு அதிகரிப்பதோடு ஏசி கம்ப்ரசரின் மீது கூடுதல் அழுத்தமும் ஏற்படும். பொதுவாக 22 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை அமைப்பது வசதியானதும் சிக்கனமானதுமாக இருக்கும். காரில் ஏசியை இயக்கும் போது ஜன்னல்களை திறந்து வைத்திருப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஏசி குளிர்விக்கும் காற்று வெளியேறுவதால் தேவையான வெப்பநிலையை அடைய ஏசி அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதனால் எரிபொருள் நுகர்வும் அதிகரிக்கும். அதேபோல் ரீசர்க்குலேஷன் முறையை பயன்படுத்தினால் காருக்குள் இருக்கும் காற்றையே மீண்டும் குளிர்விப்பதால் ஏசியின் செயல்திறன் மேம்படும். காரின் கேபின் ஏர் பில்டரை குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுத்தம் செய்வது அல்லது மாற்றுவதும் மிகவும் முக்கியம். பில்டர் அழுக்காக இருந்தால் காற்றோட்டம் குறைந்து ஏசி சரியாக குளிர்விக்காது. ஆனால் கம்ப்ரசர் அதிக நேரம் இயங்கி தேவையற்ற மின்சாரம் அல்லது எரிபொருளை பயன்படுத்தும். நீண்ட நாட்களாக ஏசியை பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லதல்ல. குளிர்காலத்திலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது 5 முதல் 10 நிமிடங்கள் ஏசியை இயக்குவது நல்லது. இதனால் கம்ப்ரசர் மற்றும் அதன் உள் பாகங்கள் சீராக இயங்கும். மேலும் ஏசியில் இருந்து துர்நாற்றம், வித்தியாசமான சத்தம் அல்லது குளிர்ச்சி குறைவது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சர்வீஸ் செய்து கொள்வது பெரிய பழுதுகளை தவிர்க்க உதவும். முடிவாக காரின் ஏசி என்பது வெறும் வசதிக்கான அம்சம் மட்டுமல்ல, சரியான முறையில் பயன்படுத்தினால் பயணத்தை சுகமாக்குவதோடு எரிபொருள் செலவையும் கட்டுப்படுத்த உதவும். சிறிய கவனக்குறைவு கூட எதிர்காலத்தில் அதிக செலவை ஏற்படுத்தலாம். எனவே ஏசியை சரியான முறையில் பயன்படுத்துவதும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பராமரிப்பதும் ஒவ்வொரு கார் உரிமையாளரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பழக்கமாகும்.